ஆன்மீக அரண் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் காண இருப்பது முருகனின் வேல். உங்களுக்கு தெரியாத ஒரு இரகசிய கதை உள்ளே ஒளிந்திருக்கிறது. வீடியோவை முழுமையாக பார்க்கவும். அறுபடை வீடு கொண்ட அழகன் முருகனை நமக்கு தெரியும். ஆனால் அவர் கையில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதம் மட்டும் இல்லை. அதற்கு பின்னால் ஒரு இரகசிய கதையே இருக்கிறது. அது என்னவென்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் இடையில் கடும் போர் நடக்கிறது. அசுரனான சூரபத்மன் சாதாரணமானவன் அல்ல. அவன் மாயைகளில் வல்லவன். முருகனிடம் தோற்று விடுவோம் என்று உணர்ந்த அவன் ஒரு பெரிய மாமரமாக மாறி கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டான். இங்கேதான் பலரும் அறியாத அந்த இரகசியம் ஒளிந்துள்ளது. முருகன் நினைத்திருந்தால் ஒரே நொடியில் அந்த மரத்தை எரித்து சாம்பலாக்கி இருக்கலாம். முருகன் அழிக்கும் கடவுள் அல்ல, அவர் மாற்றும் கடவுள் அல்லவா? அன்னை பார்வதி தேவி தன் சக்தியையே வேலாக மாற்றி கொடுக்கிறார். அந்த வேல் எதை குறிக்கிறது என்று தெரியுமா? அதுதான் இச்சை, ஞானம், கிரியை எனப்படும் 3 சக்திகளின் சங்கமம். வேல் பாய்ந்ததும் அந்த மரம் 2ஆக பிளந்தது. ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறியது. அந்த வேல் பிளந்தது வெறும் கோபத்தில் அல்ல, அசுரனின் ஆணவத்தை அறுக்க பிளந்தது. ஒரு பாதியை தன்னுடைய வாகனமாக, அதாவது மயிலை தன்னுடைய வாகனமாகவும், மறுபாதியை அதாவது சேவலை தனது கொடியாகவும் மாற்றிக்கொண்டார். எதிரியை தனக்கு சமமாக அமர வைத்து கொண்ட கருணை கடல் அவர். நமது உள்ளத்தில் இருக்கும் ஆணவம் எனும் சூரபத்மனை அழிக்க முருகன் ஞானவேல் நமக்குள் எழ வேண்டும். இதுதான் வேல் சொல்லும் இரகசியம். வெற்றிவேல், வீரவேல்.